श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सगस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 5ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். ஆறாவமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார்கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கைக்கமலம் பேரார நீண்முடினான் பின்னு விழை பலவே. ஆரா அமுதமாய் அல் ஆவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேரா வாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் பேர் ஆரம் நீள்முடி நான் பின்னும் இழை பலவே. எல்லையற்ற இன்பம் அளிக்கவல்ல அமிர்தமாக உள்ளவனும் ஆறாவதாய் ஒரு பொருள் என்று மதிப்பதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாத என்னுடைய மனதில் கலந்தவனும் அல் ஆவியுள் கலந்த மழைக்காலத்தில் பரிபூர்ணமான கார்மேகம் போன்றவனும் எனக்கு சுவாமியும் ஆகிய கிருஷ்ணனுக்கு சிவந்த பவழங்கள் அதரத்திற்கு ஒப்பாகாது. தாமரை மலர்கள் திருக்கண்கள் திருவடிகள் மற்றும் திருக்கரங்கள் ஆகியவற்றுக்கு ஒப்பாகாது. அவனிடம் பெரிய மாலைகள் உயர்ந்த கிரீடங்கள் அரைஞான் கயிறு போன்ற பலவிதமான ஆபரணங்கள் உள்ளன. இதுவரை தாமரை மலரை சிறிதாவது அவனுடைய அவயங்களுக்கு உபமானமாக கூறி வந்தார். ஆனால் மேலும் அவர் நன்றாக ஆராய்ந்தபோது அவை அவனுக்கு நேரான உபமானமாக இல்லை என்று உணர்ந்தார். ஆகவே அவற்றை நீக்கிவிட்டு உபமேயமான அவயங்களையே நேரடியாக உரைக்கிறார் இப்பாசுரத்தில். எத்தனை அனுபவித்தாலும் மேன்மேலும் விருப்பத்தை உண்டாக்கும் அமிர்தம் அமிர்து போன்று, அதாவது அந்த அமிர்தம் போன்று எல்லையில்லாத இன்பம் அளிப்பவன் என்கின்றார். அல் ஆவியுள் கலந்து அவனுடைய உயர்த்தியை கூறிய பின்னர் தன்னுடைய தாழ்வை வெளிப்படுத்தும் விதமாக அடுத்து ஆழ்வார் உரைக்கத் தொடங்குகிறார். அதாவது குறைவில்லாத இன்பம் உண்டு என்றாலும் அதற்கு தகுதியான அனுபவிப்பவர்கள் உண்டோ என்ற கேள்விக்கு விடையளிக்கிறார். இது ஒரு பொருள் என்று கூற இயலாத என்னுடைய ஆவியுடன்
வந்து கலந்தான் என்கின்றார். ஆவி என்ற பதம் மிகவும் தாழ்ந்த சொல்லாகும். அப்படி ஏன் உரைத்தார்? அசித்வத்துக்களுக்கு இத்தனை காலம் நாம் உயர்ந்த இவனை அடையாமல் இழந்தோம் என்று எண்ணக்கூடிய அறிவு இல்லை. ஆகவே அவை எதனையும் இழக்கவில்லை. ஆனால் தனது ஆத்மஸ்வரூபத்திற்கு இயல்பாகவே ஞானம் உள்ள போதிலும் இழந்து கிடந்ததாலே அசித்தை காட்டிலும் தாழ்ந்தவர் என்று கூறுகிறார். மிகவும் உயர்ந்தவர்களான நித்திய சூரிகளுடன் கலப்பது போன்று என்னுடன் கலந்தானோ? அல்ல. என்னை அவன் போன்று ஆறா அமுதமாக எண்ணிக்கொண்டு அவனை என்போன்று ஏதும் இல்லாதவன் என்று எண்ணிக்கொண்டும் தன்னை தாழ்த்தியபடி அல்லவோ என்று கலந்தான். எனது ஆவியும் அவனும் இருபொருள் அல்ல, ஒரே பொருள் என்று தோன்றும்படி அவன் வந்து கலந்தான். என்னுள்ளே அவன் கலந்தான் என்பதை அவனுடைய திருமேனி தீண்டல் சுகம் மூலம் அறிந்து கொண்டேன் என்கின்றார். என்னுள்ளே கலந்தவுடன் கார்மேகம் போலானவன் என்கின்றார். கார்மேகம் என்ன செய்யுமா? தேவைப்படும் போது மழையினை கொண்டு வந்து இந்த உலகிற்கு கொடுத்துருமே, அதுபோன்றவன் எம்பெருமான் என்பதனாலேதான் இங்கே காரார் கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். இப்படிப்பட்ட அழகான வடிவத்தின் மூலம் நான் அவனுக்கு அடிமை என்று எழுதி வாங்கிக் கொண்ட கிருஷ்ணனுக்கு அவனுடைய திருவாய்க்கு பவளம் ஒப்பாகாது. குளிரும்படியாக நோக்கும் திருக்கண்கள், அந்த பார்வைக்கு தோற்றுப்போய் மயங்கி விழுகின்றது திருவடிகள். இவ்விதம் திருவடிகளில் விழுந்தவர்களை வாரி எடுத்துக்கொண்டு அணைத்து கொள்ளும் திருக்கரங்கள் இவை எதற்கும் தாமரை மலர் ஒப்பாகாது. எல்லைகாண இயலாத பெரிய மாலை போன்ற திருமார்பில இரண்டு மடிப்பாக மடித்து அணிவிக்க வேண்டியதாக உள்ள முத்துமாலை அணிந்து இவனே சர்வேஸ்வரன் என்று அறிவிக்கும் விதமான கிரீடம் அரைஞான் இவை அணிந்த இவனை அனுபவித்து கொண்டே நிற்பது அல்லாமல் என்னால் ஏதும் கூறி முடிக்க இயலுமோ என்று ஆழ்வார் கூறுவதாக இப்பாசர் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.